இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த சூழ்நிலையில் ராஜேஷ் அவர்களின் அதிர்ச்சிகரமான ஒரு மரணம். அதாவது ஜோதிட துறையில் கரை தேர்ந்தவர், பல ஜோதிடர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், மாற்று மருத்துவத்தில் சித்த மருத்துவம் என்ற மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அமானுஷ்ய சக்தியாகட்டும், அவர் சினிமாவில் அடைந்த புகழை விட சமீப காலங்கள் சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூபில் அடைந்த புகழ் என்பது மிகப்பெரியது, மிக அப்பாறியாது. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அக்குவேர ஆணிவராக புரிந்து வைத்திருந்தவர். ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், நான் அதாவது இயற்கையாக நீங்கள் வாழ்வியலை கொடுத்து விட்டு அந்த காலத்தில் 1 வயசு வந்த மனிதர்கள் எல்லாமே வாழ்க்கையை ரொம்ப கரெக்டாக வந்துடுறாங்க. இந்த ராஜேஷுடைய மரணங்கள் பல கேள்விகளையும், முதலில் அவருடைய மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைவதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை அவர் சமீப காலங்களில் ப்ரமோட் பண்ண நன்னீரும் அதற்கு உருவாக்கி கொடுத்த அந்த சித்தா டாக்டருமே அவருடைய மரணத்துக்கு காரணமாக அவர் தம்பி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்குது. காலைல 6 மணிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீசிங் டபுள் மாதிரி இருக்குது. ஒரு தன் உடலை கரெக்டாக உணர்ந்தவர் நைட்டே டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு. மக்கானாலும் ஹார்ட் அட்டாக் ஃபீலிங் வந்திருக்கு. அது வீசிங்கிற ஞாபகத்தில் வச்சுருக்காரு. இந்த 2 மணி நேரம் ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு 2-3 மணி நேரம் கோல்டன் பீரியட்னு நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஃபேமஸான டாக்டர்ஸ் முதலுதவி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நீண்ட நெடிய விஷயங்களுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி நான் குறை சொல்லவில்லை. அந்த நேரத்தில் அந்த நன்னீர் மருத்துவரை கூப்பிட்டு உட்கார வைத்து 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் உட்காந்து பேசி அந்த 2 மணி நேரத்தை வளர்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை அவருடைய தம்பி இன்னைக்கு வீடியோவில் பேட்டியாக கொடுத்துருக்கின்றார். இதெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச இந்த நன்னீர் அவர் தான் நன்னீரை பற்றி பேசி அந்த மருத்துவரையும் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்குறார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யூடியூப்பில் உட்காந்து ஒரு விஷயத்தை பேசுவார், அதுக்கப்புறம் டிவி கொட்டி நிற்கும். சாதாரண நன்னீர்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அவர் உட்காந்து மாமன் மச்சான்னு உட்காந்துட்டு அந்த டாக்டர் யூடியூப்பில் பிளான், அவர் யூடியூப்பும் பயங்கரமான பூமாச்சு. அதுக்கப்புறம் அந்த நன்னீர் வாங்குறதுக்கு கியூ கட்டி போயிருந்தாங்க. அதாவது ஆர்டினரி தண்ணியை குடிக்கிறவங்களாம் அந்த நன்னீர் குடிக்கிற கோஷ்டி ஒரு சாதாரண நாங்கள்லாம் தேவலோகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை பண்ண வச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நன்னீர் குடித்து ஒரு 3 பேர் இதே லெவலில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. இந்த நன்னீர் குடித்ததுனாலயா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நன்னீர் குடித்தவர்களால் ராஜேஷன் சேர்த்து ஒரு 3 நாள், அதாவது இயற்கையான ஒரு நீரை குடிக்கும்போது தேவையான சத்துக்கள், தேவையான விட்டமின்கள், தேவையான மினரல்ஸ் போகுது. அந்த நன்னீரில் என்ன இருக்குன்னு அரசு எந்த சர்டிஃபிகேட் பண்ணல. நண்பரை நம்ப வேண்டியதான். அதற்காக ஓவராக நம்பி அந்த சித்த மருத்துவரை காலில் கூப்பிட்டு உட்காரிச்சு ஒரு 2 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு ஃபீல் பண்ணுறாரு. உண்மையிலேயே அந்த கோல்டன் பீரியடில் அவர் அப்பயே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மியாட் போயிருந்தால் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. அதோடு மட்டும் இல்லாமல் மிக ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கிய குறிப்பு என்றால் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கூட நம்முடைய ஐஸ்வரி கணேசனுடைய ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனை கூப்பிட்டு வச்சு என்னுடைய ஆஃபீஸுக்காக நான் 99 வயசுல வாழக்கூடிய ரகசியத்தை சொல்கிறேன், 100வது பிறந்த நாளை கொண்டாடும் பார்க்குறவங்களெல்லாம் சுதீஷ்கிட்ட விட அதை சொல்லியிருக்காரு. பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் 100 வயசு வாழ்றது எப்படி, 100 வயசு வாழ்றது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை 75 வயசுல இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிறது அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உலகத்தில் ஊர் உலகத்தில் எல்லா கெட்ட பழக்கமும் இருந்து இன்று இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் 90 வயசு 80 வயசுலலாம் எல்லா கெட்ட பழக்கங்கள் இருந்து இவர் பண்ணுற எந்த யோகாக்கள் இவர் பண்ணுற எந்த விஷயங்களும் இல்லாமல் எல்லாமே இருந்து முழுக்குடியாக குடிச்சு இவர் சமகாலத்தில் வாழ்ந்த ராதாரவி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ஜம்முன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இவ்வளோ பக்தி மயமாக, இவ்வளோ ஆன்மீக ரீதியாக, இதுவோட மட்டும் இல்லாமல் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். தன்னுடைய வாழ்க்கை வாழும்போதே 40 வயசுல கல்லறை கட்டினேன். ராஜேஷ் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஜோதிடர்களுக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கும், அதாவது ஒரு சினிமா நடிகர், சினிமா ஃபெமிசிட்டி வச்சு நம்ம பேசுகிறோமே, அதுக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம், கோடிக்கணக்கான விளம்பரம் அப்படிங்கிறது கூட தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சு இவங்க ஒரு பேட்டி எடுத்தார், மணி அப்படின்னு சொல்லிட்டு குன்றத்தூரில் நிறைய ஃபேமஸான ஜோசியர்கள் இருந்தாலும் அந்த மணின்னு ஒருத்தரை இது பண்ணி எடுத்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நண்பர் அங்கே ஒருத்தர் போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் 400 கால் சார் வருது சார், கண்ணீர் விட்டு கதறாங்க சார், அவ்வளோ அப்பாயின்மெண்ட் சார், திடீர்னு அந்த குன்றத்தூரே ஜாம் ஆகி போச்சு அப்படின்னு. அவ்வளோ டிராஃபிக். அந்த திடீர்னு அந்த மணி அவர்கள் ஃபேமஸ் ஆனார். அவர் அப்புறம் ஸ்டோனை கொடுக்குறேன், மருந்தை கொடுக்குறேன்னு அவர் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு தாம்பரத்தில் ஒரு நாடி ஜோதிடத்தை திடீர்னு தூக்கி பூமாக்குனாரு. அந்த தாம்பரமே ஸ்டக்காகி போய் நின்றுச்சு. இப்படி நம்ம இருக்கிற ஸ்டார் வேல்யூ என்ன, நம்மளோட உயரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடிச்சு தள்ளி எல்லாரையும் ப்ரமோட் பண்ணி விட்டாரு. பல பேரோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சார். ராஜேஷ் பேசுகிற அந்த பிரேம் டைமில் அந்த ஜோதிடருக்கோ இந்த நன்னீர் வியாபாரிக்கோ இல்லை மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பீக் வியாபாரங்கள். அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த நன்னீரே அவருக்கு விஷமாகி விட்டதா என்பதான் என்னுடைய கேள்வி. அந்த டாக்டரை பற்றி நான் பேச விரும்பல. நல்லவராகவே இருக்கட்டும், வல்லவராக இருக்கட்டும், சித்த மருத்துவராக இருக்கட்டும். ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக் ஃபீலிங்கில் ஒரு 2 மணி நேரம் கோல்டன் ஹவர்ஸ் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும் நண்பர்களே. இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஆக என்னுடைய கேள்வி, ராஜேஷோட இருந்த திடீர் மனத்திற்கு நன்னீரும் அந்த நன்னீரை தயாரித்து கொடுத்த டாக்டரும் தான் காரணமா என்ற ஒரு பெரிய கேள்வி வருகின்றது. இதை கண்டிப்பாக
அதை சார்ந்த மருத்துவ குழுவும் அதை சார்ந்த சமூக நலத்துறையும் இதை ஆராய்ந்து இது என்ன அந்த கோல்டன் பீரியடில் அவர் ஏன் அந்த 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு தம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆராய வேண்டும். ஒரு நல்ல ஆத்மா மறைந்திருக்கின்றது. அவர் பேசாதனால இதில் அவருக்கு தெரியாத விஷயங்களையே ஜோதிடமே அவருக்கு நல்லா தெரியும். கடைசியாக என்ன ஒன்று சொல்வது, சகாதேவன் வந்து எல்லாமே எனக்கு தெரிந்தது ஜோதிடத்தில் அவ்வளோ நுணுக்கம் தெரிஞ்சு ஏன் எனக்கு கர்ணன் வந்து அண்ணன் என்பது தெரியாமல் போய்விட்டது என்று கிருஷ்ணன்கிட்ட கேட்கும்போது அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஜோதிடர்களை மீண்டு தெய்வம் தான் நீங்களும் அப்படிங்கிறதுக்கு தான் 100 ஆண்டுகள் வாழ்வோம் என்று ஜோதிடம் சொன்னது அப்படிங்கிறத ஆழமாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் ஒரு 75 வருடத்தில் அவருக்கு தெரியாத ஜோதிடர் இருந்து அவருக்கு தெரியாத ஜோதிடம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஜோதிடர் வந்து உச்ச ஜோதிடம் அவர் கேட்கும் கேள்வி எனக்கு எப்போ மரணம் நடக்கும், நான் என்னுடைய மரணம் எப்படி இருக்கும், அப்படி தான் அவர் கேட்டார். அவருக்கு ஒரு நல்ல மரணம் நடந்திருக்கின்றது, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். 2 கேள்விகள். இந்த ஜோதிடம் அவருக்கு புரியாமல் போனதா, அந்த நன்னீர் அந்த மருத்துவருடைய அந்த 2 மணி நேரம் கோல்டன் அவர் வேஸ்டான விஷயம் என்ன, இதற்கான விடை அவரை சார்ந்த ரசிகர்களுக்கும் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ராஜேஷ் ஒரு வீடியோ போட்டால் அதை குமிச்ச நடுத்தர மக்களுக்கும் இந்த விளக்கத்தை முழுமையாக குடிக்கணும். அப்படி அந்த நன்னீரில் என்னதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, அவர் அது பெரிய ப்ரொமோஷன் ராஜேஷ் சார் அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் ஆச்சு. எல்லாமே நன்னீர் சாப்பிட்றேன் பார்த்திபன் கூட அந்த பேட்டியில் சொன்னேன், நன்னீர் தான் சாப்பிடுவார். அந்த நன்னீரே அவருக்கு விஷமாகிவிட்டதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே சாதாரண தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் எவ்வளோ தாத்து சத்துக்கள் எவ்வளோ சாதாரண இந்த குடிநீரே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆர்வ வாட்டரே குடிக்கக்கூடாது, தண்ணீர் இருக்கிற எல்லா சத்துக்களும் மட்டும் அந்த நன்னீரில் அப்படி என்னதான் கலந்தாங்க. ராஜேஸ்வருடைய அந்த திடீர் மரணத்திற்கு காரணம் அந்த சித்த மருத்துவரும் அவர் தம்பி சொன்ன பேட்டியை வச்சு சொல்லுகின்றேன், நன்னீரும் தான் காரணமா பார்த்திபன் சொன்னதை இது கேட்கின்றேன். இந்த கேள்விக்கு திரையுலகம் விடை காண வேண்டும். ஒரு நல்ல மனிதருக்கான மரணத்துக்கு கேள்வி கொடுக்க வேண்டும் என்பதை கேள்வியாக வைத்துக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. இதை பார்த்து கொண்டு இருக்க ராஜேஷோட ரசிகர்களும் அந்த தொடர்ந்து அதை ப்ரொமோட் பண்ண சேனல்களும் இதற்கான விடையை கொடுக்கும் என்று நம்பி உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். பலமுறை